எந்த ஒரு கட்சியிலும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் தன்னுடைய கட்சி என்பது தன்னுடைய குடும்பம் போலவும், தன்னுடைய குடும்பத்தினருக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும். அவர்கள் கேட்டாலும், கேட்காவிட்டாலும் நாம் செய்வது நமது கடமை அப்படிங்கிற மாரி, இந்த வேலை எடுத்து செய்வது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்ல ஒரு ஃபங்ஷன் அப்படின்னா, மொத்த சொந்தக்காரும் வரும்போது அவங்கவங்க இதை நான் பண்றேன், அதை நான் பண்றேன்ற மாரி எடுத்து செய்றது அப்படிங்கிற மாரி மனம் படைத்த உறவுகள் எப்படி இருப்பாங்களோ, அதுபோல நாம் தமிழர் கட்சிக்கு அங்க இங்கன்னு எவ்வளோ பேர் குடுக்கக்கூடிய அந்த நிதி பங்களிப்பும், அவர்கள் குடுக்கக்கூடிய அந்த மன தைரியமும் தான் இப்போ வரைக்கும் தொடர்ந்து 5வது முறையாக தனித்து நாம் போட்டியிடுகிறோம் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லும்போது வந்த அந்த சத்தம் இருக்கு பாருங்க, அது இப்போ இருக்கிற எந்த ஒரு கட்சியாலும் உண்டாக்க முடியாத ஒரு விடயம். ஏன்னா அனைத்தும் மக்கள், பொதுமக்கள் விரும்பக்கூடிய ஒரு மாற்றத்திற்கான அரசியல் தலைவன் உருவாகியுள்ளான் அப்படிங்கிறதுக்கான சத்தம் தான் அந்த சத்தம். நிகழ்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோவை தெற்கு தொகுதிக்கு தேர்தல் நிதியாக தன்னுடைய முதல் சம்பளம், ஒரு பெண் ஒருத்தவங்க முதல் சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா, அந்த வீட்டில் அது எந்த அளவுக்கு பெருசாக பரப்பும். நான் ஒரு ஆண் வாங்குறத கூட சொல்லலை. ஒரு பெண் வாங்குறாங்க அப்படின்னும்போது அதை மிகப்பெரிய அளவுக்கு பார்ப்பாங்க. அப்படி இருக்கிற அவங்களுடைய அந்த முதல் சம்பளத்தில் ரூ. 10,000 அப்படியே கொண்டு வந்து தங்கை மௌலிகா அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா, தனது தாய், தந்தை, தம்பி என தன் குடும்பத்தினர் அனைவரையும் நாம் தமிழர் கட்சியில் இணைத்து எல்லா நிகழ்வுக்கும் குடும்பத்தோடு பங்கேற்கும் தங்கையுடைய அந்த தமிழ் தேசிய உணர்வே நம்ம மதிக்கிறதா இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி கட்சி உயிர்ப்புடன் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன செய்யணுங்கிற மாதிரி மிக முக்கியமான இந்த நிதி பங்களிப்பு அப்படிங்கிறத முதல் சம்பளத்தை ரூ. 10,000 வழங்குறது. இது இது அந்த வார்த்தைக்கு 10,000 அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் அதை செய்யக்கூடிய அந்த நிகழ்வு இருக்குல்ல, இது எத்தனை மடங்கு கோடிகள் கொடுத்தாலும் அடங்காது. அந்த அளவிற்கு உண்மையும் நேர்மையுமாக இந்த கட்சிக்கு நிற்க வேண்டும்னு இருக்கக்கூடிய அவர்களுடைய மனதைரியத்திற்கு நம்ம தலை வணங்குறோம் அப்படின்னு தான் சொல்லணும். தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி உயிர்ப்புடனும் தமிழ் தேசியம் வீரியமாக வளர்ந்து கொண்டு திராவிடம் அலர்வதற்கு ஒரே காரணம் மக்களுடைய இந்த அன்பும் இந்த நம்பிக்கையும் தான்.